சகோதரர்களே, எவ்வாறு மூச்செடுக்கிறதுக்கு எமக்கு காற்று அவசியமானதாக நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, அதை காற்று எங்களுக்கு பாதிப்பாகவா மாறதும் வாய்ப்பு. எந்த தண்ணீரை அல்லாஹ் சொன்னானே, வஜஅல்னா குல்லு ஷைஇன் ஹயாத்தம் மினல் மா, தண்ணீரால் எல்லா விடயத்தை நாங்கள் உயிர் கொடுத்தோம், அதுக்கண்டு அதே தண்ணீராலே அழிவை கொடுப்பான். எந்த நெருப்பை நாங்கள் உணவு தின்றத்துக்காக பாவிக்கிறதோ, சுட்டு தின்றத்துக்கு ஆக்கி தின்றத்துக்கு அதே நெருப்பு எனக்கு பாதிப்பாகவும் மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருள், அவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு அவசியமானது என்பதை நாங்கள் உணர வேண்டும். காற்றுக்கு பயப்படுறதோ அல்லதுக்கு நெருப்புக்கு பயப்படுறதோ அல்ல தண்ணீருக்கு பயப்படுறதோ என்றதாலே எந்த விடயமும் காரியமாகாது. காற்றோ நெருப்போ தண்ணீரோ அதன் இஷ்டத்தில் நடந்தது கிடையாது. இறைச்சனின் ஏவலுக்கு தக்க நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உன்னை காப்பாற்ற முடிவெடுத்து விட்டான் என்றால், என்ன காத்தாக இருந்த என்ன, எந்த நெருப்பாக இருந்த என்ன, என்ன தண்ணீராக இருந்த உன்னை காப்பாற்றிய தீர்வான். அல்லாஹ் உன்னுடைய நேரத்தை எழுதி விட்டான் என்றால் காற்று நெருப்பு தண்ணீர் என்றும் அவசியமில்லை, அவனுடைய நாட்டம் நடந்தே தீரும். அல்லாஹ்வை நம்பின அடிமைக்கும் அல்லாஹ்வை நம்பாத அடிமைக்கும் உள்ள வேறுபாடு இறைச்சன் விடயத்திலே அவனுடைய தவக்குல் உள்ளது. ரசூலுல்லாஹ் தெளிவாக வர்ணித்து சொல்கிறார், அம்ருல் முஃமினு குல்லு கைர், முஃமின் எல்லா விடயம் நலவு. இது அசாபஹு கைருன் ஷக்கர, நலவு நடந்து விட்டென்றால் அல்லாஹ்க்கு நன்றியாக இருப்பான். வைத அசாப ஷர்ருன் சபர, கெடுது தொட்டுவிட்ட பொறுமையோடு இருப்பான். வலா யகூனு ஹாதா கைருன் இல்லா லி முஃமின் என்று ரசூல், இது ஒரு நாளும் நலவாகாது மூமினுக்கு தவிர. வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் நாட மாட்டீங்க, அல்லாஹ் சுமார்தல் நாடவில்லை என்ற நம்பிக்கையிலே வாழும் இந்த முஸ்லிம்கள் மோமின்கள், அல்லாஹ்வுடைய தவக்குலோடு வாழும் இந்த எண்ணங்கள் பூமியிட அத்தனையே மாற்றி வைக்கிறது. இறைச்சனுக்கு பால் திரும்புவாங்க, அவன் உதவியை கேட்பாங்க, அவன் ஆதரவையும் அவனுடைய பாதுகாப்பையும் எதிர்பார்க்கிறது தான் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பஞ்ச அடிமைகள். உலக காரணங்களாக பாதுகாப்புகளாக அவசியமானதை எடுத்தாலும் இறைச்சனுடைய நாட்டம் தான் முடிவுள்ளது என்றதை தெரிஞ்ச மூமினுடைய நிலை அத்தவக்குலு அலல்லாஹ், அல்லாஹ் மேல் அவன் அதை தவக்குல் பண்ணுறது.